இப்போ நான் சொன்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வருஷந்தோறும் வட்டி சேமா தான் ஏறிட்டே இருக்கும். 1000 ரூபாய்க்கு 100 ரூபா ஏறிச்சுன்னா அடுத்த வருஷமும் 100 ரூபா தான் ஏறும். ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அப்படி கிடையாது. இப்போ வருஷம் உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு 100 ரூபா வட்டி ஏறிச்சுன்னா அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்ல 1100 ரூபாய்க்கு அடுத்த வட்டி பார்ப்பாங்க. 1000 ரூபாய்க்கு பார்க்க மாட்டாங்க. அப்போ வட்டி வருஷம் வருஷம் கூடிக்கிட்டே இருக்கும். அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரியா? சரி, இதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அங்க டைரக்டா எஸ்ஐன்னு எழுதிருப்பீங்க. எஸ்ஐனா வட்டிக்குள்ள ஃபார்முலாவா இருந்திருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா எழுதிருப்பீங்க, PNR/100 எழுதுனீங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னு டைரக்டா ஃபார்முலா கிடையாது, அமௌண்ட் தான் கிடைக்கும். சரியா? என்ன கிடைக்கும்? டோட்டல் அமௌண்ட்டுக்குள்ள ஃபார்முலா தான் இங்க கிடைக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஒருவேளை வட்டி வீதம் கேட்டாங்கன்னா அங்க டைரக்ட் ஃபார்முலாவில் வட்டி கிடைச்சி, இங்க வட்டி வீதம் கேட்டாங்கன்னா நீங்க போட்டிருக்க பிரின்சிபல் அமௌண்ட் கிடைச்ச ஆன்சர், அந்த ஏங்கிற ஆன்சர் ரெண்டையும் மைனஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வட்டி வீதம் கிடைக்கும். மைனஸ் பண்ணா மட்டும்தான் வட்டி வீதம் கிடைக்கும், ஞாபகம் வச்சுருங்க. ஓகேவா? சரி சரி, இன்னும் ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை பார்த்துருவோம். இந்த ஃபார்முலாவும் அப்படி நோட் பண்ணுங்க. A is equal to P into 1 plus R/100 the whole power n. இது ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கக்கூடிய ஃபார்முலா. அதாவது இங்க 3 விதமான வட்டி நம்ம கணக்கிடுவோம். ஆண்டிற்கு ஒரு முறை, அரையாண்டிற்கு ஒரு முறை, காலாண்டுக்கு ஒரு முறை. ஆனுவலி, ஹாஃப் இயர்லி, குவார்டர்லி அப்படின்னு 3 விதமான ஃபார்முலா நம்ம படிப்போம். ஃபர்ஸ்ட் ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுவாங்க. ஒரு பேங்க் ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. A equal to P into 1 plus R/100 the whole power n. ஏனா டோட்டல் அமௌண்ட் தாங்க, அமௌண்ட். Pனா பிரின்சிபல் அமௌண்ட். இது உங்களுக்கு தெரியும். Rனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என்ன டியூரேஷன். அங்க ஒரு வருஷத்துக்குன்னு நீங்க ஏதாவது கன்வெர்ட் பண்ணி போடுவீங்க. மந்த்ல கொடுத்தா டிவைட் பை 12 அந்த மாதிரிலாம் போயிட்டு இங்க எத்தனை டேம் அவங்க கணக்கிடுவாங்க அந்த மாதிரி வரும் முறை. காலாண்டுக்குன்னா பிரிக்கணும், அரையாண்டுக்குன்னா பிரிக்கணும். இந்த மாதிரி எத்தனை தடவை அவங்க வட்டி கணக்கிடுவாங்களோ அத்தனை முறை நீங்க மேல போடணும், அவ்வளவுதான். சரியா? சரி, அடுத்த ஃபார்முலா அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுதல். காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னு இருக்கும். காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லியில ஃபார்முலா எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். A equal to P into 1 plus R/2. அங்க கொடுக்கக்கூடிய வட்டியில டிவைட் பை 2 எடுக்கணும். சரி, அப்ப அரையாண்டுக்குன்னா உங்களுக்கு 10% வட்டி தராங்கன்னா அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதா மாறிடும்னா 5ஆ மாறிடும். ஓகேவா? 2 தடவை வட்டி கணக்கிடுறதுனால அந்த வட்டி வீதம் 10ங்கிறது 5ஆ மாற்றப்படும். கணக்கு பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகேவா? இப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை A is equal to P into 1 plus R/2 into 100 the whole power 2n. ஓகேவா? இந்த 2n வரும். ஏன்னா நீங்க ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை கணக்கிடுவீங்கன்னா பாதி 2 முறை கணக்கிடுவீங்க. 6 மாசத்துக்கு ஒருக்கா, 6 மாசத்துக்கு ஒருக்கா. அப்போ 2 டைம்ஸ்ங்கிறது மேல நம்ம போடுவோம். ஃபார்முலா படி 2n. ஃபார்முலா படி இங்க 2n எழுதிக்கிடுங்க. கீழே 2 போட்டா மேலேயும் 2 போடணும். அதே மாதிரி காலாண்டிற்கு ஒரு முறை பார்க்கும் பொழுது 4ஆ பிரிக்கணும் குவார்டர்லியில. அப்போ R/4 போடுவீங்க. மேல பவர்ல என்ன போடணும்? 4n போடணும். ஓகேவா? இங்க 2 போட்டதுனால இங்க 2n போட்டோம், ஞாபகம் வச்சுங்க. ஃபார்முலா படிக்கிறது. இங்க 4 போட்டதுனால இங்க 4n போட்டிருக்கோம். ஓகேவா? இங்க 1 இருக்கிறதுனால இங்க மேல 1n இருக்கு. புரியுதா? ஓகே, அந்த மாதிரி படிச்சு வச்சுட்டீங்கன்னா ஈஸியா ஃபார்முலாயை மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கணும். அதே மாதிரி டிவைட் பண்ணும்போது 1 பிளஸ்க்கு கீழையும் சேர்த்து கோடு போட்டுறாதுங்க. 1 பிளஸ்ங்கிறது தனியா எல்சிஎம் எடுத்து செய்ய வேண்டியது வரும். ஓகேவா? சரி, இந்த 3 ஃபார்முலாவும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். எழுத முடியாதவங்க டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை போட்டு வச்சுக்கிடுங்க, கொஞ்சம் பிந்தி வந்தவங்க. இப்போ எல்லாரும் எக்ஸாம் நல்லா எழுதிருக்கிறீங்க. நான் நினைச்சதை விட உங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு. 2 நாள்ல ஜாயின் பண்ணவங்க, கடைசி ஒரு நாள் ஜாயின் பண்ணவங்க, ஸ்டார்டிங்ல இருந்தே ஜாயின் பண்ணுவாங்க, எல்லாரும் நல்லா பண்ணியிருக்கிறீங்க. எனக்கு இதோட பெட்டரா எல்லாரும் பண்ணா நல்லா இருக்கும் போல தோணுது.
பார்ப்போம். இந்த வாரமும் சேம். இந்த வாரம் நான் இன்னையிலேருந்து என்ன ஸ்டார்ட் பண்ணுறனோ அதை தவறாமல் பார்த்துக்கிடுங்க. கொஷின்ஸ் அந்த மாதிரி அழகாக செட் பண்ணி தரேன். இந்த ஒரு வாரமும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அடுத்த வாரத்துலேருந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகும். சரியா? ரைட், பார்ப்போம். இந்த வாரத்தில் யாருக்குமே 70க்கு கீழே மார்க் வரக்கூடாது. 70% மேலே தான் மார்க் இருக்கணும். ஓகே, அடுத்தது போகிறோம். அடுத்தது பாருங்க. இந்த இந்த இடங்கள்ல நிறைய இந்த மாடல் ப்ராப்ளங்கள்ல நிறைய இடங்கள்ல உங்களுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு நம்பர் பெருக்க வேண்டியது வரும். 102 பெருக்கல் 102 அப்படி ஒரு 3 தடவை இருக்கும். இந்த மாதிரி பெருக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு முறை என்னன்னா, இப்போ இந்த மாடல்ல இருக்கணும் 102, அதாவது 10க்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஞாபகம் வச்சுங்க. 10க்கு அடுத்தது ஒரு நம்பர் 3 டிஜிட்டா இருக்கணும். இந்த டெக்னிக் நம்பரை எப்படி இது பண்ணணும்னா, இந்த 2 பெருக்குனா 4, இப்போ 04ன்னு போடணும். அப்புறம் இந்த 102 கூட்டி 104ன்னு போடணும். ஒரே அடியா பெருக்கி போட்டுடலாம். புரியுதா? மொத்தம் 5 டிஜிட் வரணும். ஞாபகம் வச்சிருங்க. ரைட், அடுத்த நம்பர் போடுறேன். அதே மாதிரி புரியாதவங்க திரும்ப ஒருக்க பார்த்துடுங்க. 103 எப்படி பெருக்கிறதுன்னு பார்ப்போம். 3 9, எப்பவும் டபுள் டிஜிட்டா தான் வரணும். இப்போ 09ன்னு போடுவேன். அப்புறம் 103 கூட்டினா 106. ஓகேவா? நான் வந்துருக்கு பார்த்தீங்களா? அப்புறம் 104 பெருக்க போறேன். 4 16 டபுள் டிஜிட்டா வந்துட்டு பிரச்சனை இல்லை. 104 4 கூட்டணும். 104 கூட்டிடக்கூடாது. 104 4 கூட்டினா 108. ஓகேவா? இது இதனுடைய ஆன்சர். அப்போ 105க்கு 5 சொல்லுங்க. செய்து பாருங்க. இதை அப்படி எழுதி வச்சுடுங்க. 5 25, 105 5 110. சரியா? டைரெக்டாக அப்படி 2 நம்பருக்கு செஞ்சு வச்சுட்டு அடுத்த நம்பரை பெருக்கிடலாம். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பார்த்துடுங்க. அப்புறம் 106க்கு 6, 106 6 36, 106 112. சரியா? ரைட், ஓகே. இது கொஞ்சம் மாடல்ஸ். சரியா? நீங்கள் அதே மாதிரி 3 நம்பருக்கும் படித்து வச்சா கொஞ்சம் பெட்டர். 103 103 103, 105 105 105 இந்த மாதிரி. ஏன்னா பெர்சன்டேஜில் வட்டி வந்து 5%, 6%, 7%, 8% அப்படி தான் தருவாங்க. அதை கணக்கு செய்யும்போது உங்களுக்கு புரியும். எல்லாமே இந்த மாடல் நம்பரில் தான் வந்து நிற்கிறோம். இந்த மாடல் நம்பர் வந்து நிற்கும் போது பெருக்கிறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சிடணும். சரியா? ரைட், அப்போ கணக்குக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கணக்கு நோட் பண்ணிவிடுங்க. ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் தி டேட்டா கிவன் பிலோ. பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இது பார்க்கணும், ஆனுவலியா குவார்டர்லியா ஹாஃப் ஏலியாங்கிறத தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இது ஆனுவலி. அப்போ என் வந்து 2 இயர்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஓகே ஓகே. இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு கரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கண்டுபிடிக்கணும். இவ்வளோ டீட்டெயிலும் நீங்கள் கரெக்டாக உன்னிப்பாக கவனிக்கணும். கொடுத்துருக்க கணக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தானா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானு ஃபஸ்ட்டு நல்லா ஐடென்டிஃபை பண்ணணும். அப்புறம் மாற்றி செஞ்சிடக்கூடாது. பிரின்சிபல் அமௌண்ட்டு கடை இருக்குது, என்னென்ன டேட்டா இருக்குன்னு கிளியராக மைண்டில் செட் பண்ணணும். பிரின்சிபல் அமௌண்ட், இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என்னு எல்லாம் கொடுத்துருக்கு. ஓகே, அப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா உடனே அப்ளை பண்ணி பார்த்துட வேண்டியதான். ஸோ ஏ ஈக்குவல் டு 1 இயர், மற்ற ஆனுவலி பார்த்ததுனால சேம் ஃபார்முலா 1 + R/100 the whole power n. ஓகே, இதுதான் ஃபார்முலா. இப்போ நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஏ ஈக்குவல் டு 1 + ஆறுங்கிறது எவ்வளவு? 5/100 the whole power n வந்து எத்தனை போடணும்? 2 இயர்ஸ். 2 தடவை கண்டுபிடிப்பாங்க, அவ்வளோதான். சரி. ஓ ஆமாம், பிரின்சிபலை விட்டுட்டோம்னா ஓகே ஓகே, வெரி குட். அப்போ பிரின்சிபல் போட்டுருவோம். ஓகே, பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 4000. இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். 4000 இன்டு எல்சிஎம் எடுக்கணும். ஆல்ரெடி சொல்லி வந்திருக்கேன். எல்சிஎம் என்ன பண்ணணும்னா, ஒரு முழு எண்ணம் ஒரு பின்ன எண்ணம் இருந்துச்சுன்னா கீழே ஒரு நம்பர் இருக்குன்னு நினச்சிக்கணும். என்ன இருக்குது? 1 இருக்குது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 × 100. இந்த 100 கொண்டு இங்கே பெருக்கணும் கிராஸில். ப்ளஸ் ப்ளஸ் எப்படி வரணும்னா ப்ளஸ் இன்டு ப்ளஸ் ப்ளஸ், அப்படி 4 5 5. இந்த 1 5 கிராஸில் பெருக்கிறேன். ரொம்ப தெளிவாக போயிட்டுருக்கு. இதோட ஸ்பீடாக செய்யணும். அதுக்கு வேற ஒரு மெத்தட் இருக்குது, அடுத்து பார்ப்போம். 4000 × 100, 1 பெருக்கணும் 100 + 5, 105/100. எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ். இதை ஃபார்முலா போடாமலே உடனே எழுதிடலாம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆனுவலின்னு பார்க்கணும். ஆனுவலியா குவார்டர்லியா ஹாஃப் ஏலியா நான் சொல்லி தரது மாதிரி பார்க்கணும். ஈஸியாக ஒரே லைனில் எழுதிட்டு போயிடலாம். ஃபார்முலா வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். சரியா? ஃபார்முலா போட்டு செய்கிறவங்க இப்படி செய்யணும். இல்லாதவங்க கொஞ்சம் கணக்கு போக நீங்கள் இப்படி தான் செய்ய போகிறீங்க. எப்படியும் ஃபார்முலா போட்டு செய்ய மாட்டீங்க.
போக போக 4000 டக்குனு தூக்கி போடுவீங்க, 5 பார்ப்பீங்க. ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5, அது கூட 100 கூட்டி 100 கீழே போடணும், 100 கூட்டி 100 கீழே போடணும், 100 கூட்டி 100 கீழே போடணும், இவ்வளோதான். 100 கூட கூட்டணும், கூட்டிட்டு வட்டியை கீழே 100 போடணும். அப்படிங்கும்போது 105/100ன்னு போட்டு எத்தனை முறை? 2 தடவை முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? ஒரே லைனில் இப்படி எழுதிருவீங்க, 105/100, 105/100. இது இங்கே வந்திருக்கு. எப்போ வந்திருக்கு? ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஒரு 10-20 செகண்டுக்கு அப்புறம் 105/100ன்னு கிடைக்கும். இதை நீங்கள் முதல் லைன்லேயே என்ன போட்டுடணும்? 105/100, 105/100 2 தடவை போட்டுடணும். அப்படிங்கும்போது கொஞ்சம் டைம் உங்களுக்கு சேவ் ஆகும். புரியுதா? அது உங்கள் விருப்பம். ஃபார்முலா அப்படி போடணும்னா ஃபார்முலாவில் போட்டுருங்க, ஒருக்கா ஃபார்முலா எழுதி செய்யுங்க. அப்புறம் அடுத்த கணக்குல இருந்து இந்த மாதிரி டைரெக்டாக போட்டு படிங்க. சரியா? இதுதான் பெஸ்ட் வே. சரி, இப்போ கட் பண்ணுறோம். 0 0 0 0, அடுத்த ஒரு 0, அடுத்த ஒரு 0, இப்படி தான் பண்ணணும். 0க்கு 0 தான் கட் பண்ணணும். மேலேயும் கீழேயும் கட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நேரம் வேஸ்ட்டாக போயிடும், வகுத்துட்டு கிடப்பீங்க. கீழே 100 0 100 இந்த மாதிரி 0 நம்பர்ஸ் வச்சோன்னா நம்ம கடைசியாக மல்டிப்ளை பண்ணிட்டு எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளியை வச்சுட்டு போயிடலாம். சரியா? அதனால முடிஞ்ச அளவு கீழே 0 வச்சுட்டே போயிருங்க. மேலேயும் கீழேயும் வெட்டி கொடுத்து, ஆஹா எனக்கு தான் வெட்டி கொடுக்க தெரியும், மேலே 21 கீழே 20 அப்படின்னு சொல்லி 5ஆம் பாடு கொடுத்து வெட்டிட்டு நிற்காங்க. அப்படி ஃபுல்லாக ஈஸியாக கட் ஆச்சுன்னா பண்ணலாம், இல்லைன்னா இப்படி தான் 0 0 அடிச்சுட்டு விட்டு போயிட்டே இருக்கணும். சரி, இப்போ கீழே 10 இருக்கு, என்ன மெனக்கட்டு? 1 5 5, 2 5 10ன்னு சொல்லி கீழே வைக்கண்டா, அது அப்படி இருக்கட்டு. சரி, இனிமேல் 105 105 பெருக்கிறக்கூடிய வித்தை நமக்கு தெரியும். 105 பெருக்கல் 105னா 5 25, 105 5 110. ஒரு ரெடியாக முடிஞ்சா அப்புறம் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். 4 5 20, மீதி 2, 2 4 8 2 10, மீதி 1, அந்த 1ஆல் போடுங்க. அப்புறம் 1 நாள் 4, 1 நாள் 4. அப்போ உங்களுக்கு ஆன்சர் 441 0 0ன்னு வந்திருக்கா? இங்கே கீழே ஒரு 10 காவல் இருக்காரு, அந்த 10 மறந்துடக்கூடாது. 44 100 டிவைடட் பை 10, 0க்கு 0 அடிச்சிருங்க. அப்போ 4410ன்னு வந்திருக்கு. அவன் ஆன்சரில் என்ன கேட்டிருக்கான்னா, என்ன கேட்டிருக்கான்? காம்பவுண்டு இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்டிருக்கான். டோட்டல் அமௌண்ட் ஏ தான் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் வட்டி கண்டுபிடிக்கணும். காம்பவுண்டு இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு கிடச்சிருக்க டோட்டல் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் 4000 ஈக்குவல் டு 410ங்கிறது ஆன்சர். சரியா? ஆன்சர் வந்து 410. ஓகே, அடுத்தது அடுத்த ப்ராப்ளம் பெறலாம். இல்லை யாருக்காவது குழப்பம் இருக்கா? இருக்காது. அசல் நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். அசல் அமௌண்ட்டு 4000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, எண் 2 ஆண்டுகள், அரையாண்டா காலாண்டா முழு ஆண்டான்னு பார்க்கணும். ஒன்றும் கொடுக்காட்டா அது முழு ஆண்டு தான். இங்கே அரையாண்டும் மென்ஷன் பண்ணல, குவார்ட்டர்லியும் மென்ஷன் பண்ணல. அப்படிங்கும்போது முழு ஆண்டு ஃபார்முலாவிலே போட்டுடலாம். சரியா? ஒரு ஆண்டுக்கான ஃபார்முலா போடணும்னு சொல்லி தந்தேன், போடணும்னா இருந்து போட்டுட்ருங்க. டைரெக்டாக 4000 பெருக்கல் 10, அப்போ 100 கூட கூட்டினா 110/100. எத்தனை தடவை போடணும்? 2 முறை போடணும். வெட்டு கொடுங்க. 0க்கு 0, 0க்கு 0, 0க்கு 0, இன்னொரு 0க்கு 0. நான் சொன்ன மாடல் இந்த 1 0 வச்சு மட்டும் தான் பெருக்கணும். 110 வேற இங்கே 11 வச்சுட்டு அந்த மெத்தட்லாம் ட்ரை பண்ணிடக்கூடாது. ஓகேவா? வேணா செஞ்சு பார்த்துடுங்க. நீங்கள் அந்த மெத்தடில் செட் ஆகும், செட் ஆகாது. இந்த 1 0லேருந்து தொடங்க மட்டும் தான் செட் ஆகும். வேற எந்த நம்பரையும் பெருக்கிப்படாங்க, போட்டு மாட்டிடுவீங்க. சரி, இப்போ இதை சுருக்கி போடணும். இது 41 44 எடுக்கிறேன். ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் 44, 110ஐயும் 44ஐயும் பெருக்கணும். அதுக்கு 110 44 பெருக்கிறேன். 0க்கு 0, 1 நாள் 4 4, அப்புறம் 4 4, 0 4 8, 4000
840 வருது டோட்டல் அமௌண்ட். நம்ம கண்டுபிடிக்கிறது ரெண்டும் கேட்டிருக்காங்க. ஆமா, ஆப்ஷன்ல 840 எது வச்சிருக்கு இருக்கு, கண்டிப்பா அதான் வரணும் இருக்கு, ரெண்டும் சேம் தான். ஓகே, ஆன்சர் கிடைச்சிட்டா, சிம்பிளா முடிஞ்சா, எல்லாருக்கும் இந்த ஆன்சர் வந்துச்சா, கணக்கு புரிஞ்சா? ஓகே ஓகே, அடுத்தது போயிடலாம். ஓகே ஓகே, அடுத்தது இதை செய்யுங்க பார்ப்போம். இதுதான் புள்ளி வச்சு வரக்கூடிய கணக்கு. இதை ஹோம்ஒர்க்காக செய்யுங்கண்ணா, கணக்கை நோட் பண்ணிக்கிடுங்க. மொத்த தொகையும் கூட்டுவட்டின்னு கேட்டிருக்கல, எதுல, இந்த கணக்குலையா? போன கணக்குல ஆமா, ரெண்டும் இருக்குல்ல ஆப்ஷன்ல. மொத்த தொகை நீங்க முதல்ல கிடைக்கக்கூடியதான் மொத்த தொகை. இந்த ஃபார்முலாவே டோட்டல் அமௌண்ட் தானே, ஃபார்முலாவே டோட்டல் அமௌண்ட். இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மாதிரி வட்டி கிடைக்காது. முதல் ஃபார்முலாவில் நீங்க 4000 ரூபாய் போட்டிருக்கீங்க, அதோட கூடுதலா கிடைச்சிருக்கு, 4840 ரூபாய் கிடைச்சிருக்கு ஃபார்முலா படி. அப்ப இது டோட்டல் அமௌண்டா எடுத்துக்கணும். நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ணது இனிஷியல் அமௌண்டா எடுக்கணும். ரெண்டையும் மைனஸ் பண்ணா உங்களுக்கு இங்க வட்டி தனியா கிடைக்கும். 4840 மைனஸ் 4000 ஈக்குவல் டு கூட்டுவட்டி கேட்டிருக்கு. எங்க கேட்டிருக்கு? என்ன கேட்டிருக்கல, கூட்டு வட்டி தனியா கண்டுபிடிச்சிட்டோம்ல, 840 தான் கூட்டு வட்டி. ஓ சரி சரி, நான் அது மனக்கணக்கிலேயே போட்டு விட்டுறேன். சரி சரி சரி, இந்த ஆப்ஷன்ல. ஓ சரி சரி சரி, ஓகே. அடுத்தது இதை ஹோம்ஒர்க்காக நோட் பண்ணிடுங்க, இல்லைன்னா கடைசியாக டைம் இருந்தால் சால்வ் பண்ணலாம். இதே மாடல் தான், ஆனால் இங்கே அதே தான், போன கணக்கு மாதிரி 1000 5% வட்டி. இல்லை செய்யுங்க, செய்வோம் செய்வோம் பார்ப்போம், உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும்ல, சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். 3 ஆண்டுகளுக்கு கண்டுபிடிக்கணும். ஒரு நிமிஷம் டைம் தரேன், சால்வ் பண்ணுங்க, அடுத்து நான் செய்கிறேன். சரி, நான் சால்வ் பண்ணுறேன். தெரியாதவங்க கவனிங்க, தெரிஞ்சவங்க செஞ்சுட்டே இருக்கலாம். பிரின்சிபல் அமௌண்ட் 1000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%, எண் வந்து 3 ஆண்டுகள். இந்த குவார்டர்லியும் இல்லை, ஆஃபர்லியும் இல்லை. ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியும், ஃபார்முலா பிடிச்சி என்ன செஞ்சுக்கிங்க, இன்னும் ஃபார்முலா தேவையில்லை. அப்போ 1000 பெருக்கல் 105/100, 105/100, 105/100, 0 0 0, ஒரு 0 தான் அடி ஆகும். சரி, இப்போ நீங்கள் 105 105 105 இந்த நம்பரை காணாமல் பெருக்கி படித்து வச்சுடுங்க, சரியா? இல்லைன்னா உங்களுக்கு 2 நம்பர் பெருக்க தெரியும், 105 105, 5 25, 105 5 110, அப்புறம் இது கூட ஒரு 105 பெருக்கணும். பெருக்கிட்டு எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுட்டா போதும்? 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுட்டா போதும்.
ஐ5 25 மீதி 2, ஈரஞ்சு 10, 10 2 12 மீதி 1, அப்புறம் ஓரஞ்சு 5, ஓரஞ்சு 5. 0 கொண்டு பெருக்கண்டா, நேரத்தை வேஸ்ட் ஆகண்டா. 1 கொண்டு பெருக்கிக்கலாம். ஓரஞ்சு 5, ஓரண்டு 2, 1க்கு நேராக ஸ்டார்ட் பண்ணோம், 1க்கு நேராக எழுதணும். 1 0 0, 1 1 1 1, 5 2 6 7 5 1 1. கீழே ஒரு 3 டிஜிட் பேலன்ஸ் இருக்கு, 1 2 3. ஸோ இதில் இருந்து 1 2 3 இதில் ஒரு புள்ளியை போட்டுருங்க. இப்போ இது ஆன்சரு கிடச்சிருக்குது. டோட்டல் அமௌண்ட் ஆகும் 11576.6ன்னு வச்சுக்கலாம், இல்லை 625 இருக்கட்டும். இந்த ஆப்ஷன் எப்படி இருக்கு அப்படி. ஓகே, இனிமேல் இதில் எதை மைனஸ் பண்ணணும்? 1000 மைனஸ் பண்ணணும் வட்டி கிடைக்கிறதுக்கு. 5 2 6 புள்ளிக்கு நேராக புள்ளி 7 5 1 157.65. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோ? ஆமாம் சார். ஆன்சர் கிடைச்சல எதாவது இருக்கும். எஸ் சார். ஓகே, அப்போ கணக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிக்காதவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டுருங்க, நல்லா பெருக்கி பழகிடுங்க. இந்த 105 105 105 வேல்யூ இன்னைக்கு காணாம படிச்சு வச்சிருங்க, சரியா? 1157.6 625 அப்படின்னு படிச்சு வச்சிருங்க, சரியா? 1157 12 மணி ஆகுதுக்கு 3 நிமிஷம் பேலன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1157.6 625னா 25 ஸ்குவாடா, அதை அப்படி படிச்சு வச்சிருங்க. ஏதாவது ஒரு டெக்னிக்கில் இதை படிச்சு வச்சிருங்க. ரைட், அடுத்த கணக்கு. இங்க வந்து ஒரு நியூ மாடல். இது வரைக்கும் முழு ஆண்டுகளா போயிட்டு இருந்து, முழு நம்பரா போயிட்டு இருந்து, அப்படிதானே? 3 2 ஆண்டுகள் இந்த மாதிரி போயிட்டு இருந்தோம். இப்போ தான் புதுசா என்ன வந்து நிக்குது? 2.5 ஆண்டுகள்னு ஒரு பிரச்சனை வந்து நிக்குது. 2.5 ஆண்டுகளுக்கு டைரக்டா எண்ணில கொண்டு போட முடியாது, கலப்பு பின்னமா மாத்தி அப்படிலாம் இறக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். இது 2 மெத்தட்ல செய்யலாம். எப்படின்னா, அந்த முழு ஆண்டுகள் வரைக்கும் எதுல போடணும்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல செய்யணும். அந்த அரை ஆண்டுகளுக்கு இதுல கிடைச்சிருக்க அமௌண்ட்டை, டோட்டல் அமௌண்ட்டை தூக்கி அப்படியே கொண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேர் வந்திருக்குது. ஓகே, இந்த கணக்குல இருந்து ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். இதை 2 வகையில செய்யலாம். ஒன்று, இந்த 2ங்கிறத முழு எண்ணா எடுத்து என்னன்னு எடுத்துக்கிடணும். இந்த அரைங்கிறத எதை மெத்தடில் செய்யணும்னா, இதை வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல செய்யணும், இதை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல செய்யணும். இதுல கிடைச்சிருக்க ஆன்சரை எடுத்து அப்படியே அரை ஆண்டுக்குன்னா 6/12 போட்டு நம்ம சாதா பிஎன்ஆர் ஃபார்முலா போடுவோம்ல, அதுல கொண்டு இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல செஞ்சிருக்க ஏன்னா வட்டிக்கு தான் வட்டி போடுவாங்க, அந்த வட்டி இது கூட ஆட் ஆயிரும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. அப்போ டோட்டல் அமௌண்ட்டை பிரின்சிபலா எடுத்து 2 வருஷம் முடிச்சு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை தூக்கி அப்படியே பிரின்சிபலா எடுத்து எண்ணு இடத்துல 6 அரை ஆண்டுகள்லாம் என்ன வரும்? 6/12 போட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 போட்டு செஞ்சீங்கன்னா ஒரு வட்டி தொகை மட்டும் கிடைக்கும். அந்த வட்டியை இங்க கிடைக்கக்கூடிய ஆன்சர் கூட இதுக்கு முன்னால கிடைச்ச பிரின்சிபல் கூட கூட்டினா உங்களுக்கு மொத்த தொகை கிடைச்சிரும். அப்புறம் கூட்டு வட்டி எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா, ஸ்டார்டிங்ல போட்ட 18,000க்கும் கடைசியா கிடைச்ச ஆன்சருக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு செய்யலாம், சரியா? அது உங்க இஷ்டம். அது கொஞ்சம் பெருசான ப்ராசஸ் போல இருக்கு. நான் இன்னொரு மெத்தடும் சொல்லி தரேன், டைரக்டா செய்யக்கூடியது வேற மாதிரி. ஃபர்ஸ்ட் டைரக்டா செய்யக்கூடியதை செய்வோம். டைரக்டா செய்யக்கூடியதுக்கு எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா A is equal to, இங்க ஃபார்முலா ரைட் ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் செய்ய முடியும். P into 1 plus R/100 the whole power n. இதே கணக்கு செய்கிறேன். P equal to 18,000 அந்த இடத்துல 1 plus ஆறுங்கிறது 10%. நான் இதை 2ஆ பிரிக்க போறேன். 2.5 2 1ஆ பிரிக்க போறேன். அடுத்தது இதே மாதிரி பிராக்கெட்டை போடணும். 1 plus 10 divided by 100 the whole power அரைன்னு சொல்லி பிரிச்சுட்டு, இது ஒரு டெக்னிக் தான், இது முறை கிடையாது. இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, அடுத்த ஸ்டெப்ல இந்த அரையை உள்ள இறக்கிடுவேன், அவ்வளவுதான். பார்த்துடுங்க. 1 plus இதை 10/100 இதை நம்ம ஒரேடியாக என்ன போட்டுடலாம், சுருக்கி போட்டுருவோமா? 110 எடுத்து சுருக்கினீங்கன்னா இது 110/100 வரும், ஹோல் ஸ்கொயர். அப்புறம் அந்த 1/2 உள்ள இறக்கணும்.
10/2 × 100 உள்ள இறக்கியாச்சு. இவன் மேலே பவரில் போட்டுறக்கூடாது. அதான் பவரில் அந்த பின்னமாக வந்தால் பின்னம் உள்ளே இறங்கிடும், அவ்வளோதான். அப்படி ஞாபகம் வச்சுருங்க. ரெண்டாக பிரிக்கணும், பின்னத்தை ரெண்டாக பிரிக்கணும், மிக்சடு ஃப்ராக்ஷனை ரெண்டாக பிரிக்கணும். அப்படி ஞாபகம் வச்சுருங்க. ரெண்டு தனி, அந்த முழு எண்ணெய் தனியாக எடுக்கணும், பின்ன எண்ணெய் தனியாக எடுக்கணும். அந்த பின்ன எண்ணெய் நேராக உள்ளே இறக்கிடணும். இவ்வளோதான் சம்பவம். செஞ்சீங்கன்னா ஆன்சர் வந்துடும். பின்ன எண்ணெய் நேராக என்ன செஞ்சிடணும், உள்ளே இறக்கணும். a⁴m மாதிரி நேராக உள்ளே இறக்கணும். அப்புறம் இந்த 18,000 எல்லாம் பெருக்கல் தானே, பெருக்கல்ல எழுதிடுவோம். 18,000 பெருக்கல் 110/100 2 தடவை எழுதணும். பெருக்கல் இங்கே வெட்டு கொடுத்து வச்சிருப்போம். 1 2 2 I 2 10. அப்போ இது என்ன வரும், எல்சிஎம் 100, 100 + 5 105. இவ்வளோதான். இதை சுருக்குனா ஆன்சர். சரியா? இது நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தட். இல்லைன்னா உங்களுக்கு அந்த நேரம் ஃபார்முலாவோ ஐடியாவோ கிடைக்கலன்னா 2 ஆண்டுகளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்து வரக்கூடிய ஆன்சருக்கு அரை ஆண்டுகளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தா போதும். பார்த்துட்டு டோட்டலாக அதை கூட ஆட் பண்ணிங்கன்னா விஷயம் முடிச்சு. சரி, இதை கட் பண்ணி சுருக்கிறத பார்ப்போம். இப்போ இது மெத்தட் புரிஞ்சா, அதை 2.5 நான் 2 அரை அப்படின்னு பிரிச்சிருக்கேன். 2 அரைன்னு பிரிச்சிருக்கேன். அரையை என்னதான் பண்ண முடியும், உள்ளதான் இறக்க முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. டைரெக்டாக ஃபார்முலாவில் உள்ளே இறக்கிருங்க. மேலே 1 இருக்கும், கீழே அரை 2 வந்துடும். அவ்வளோதான். வெட்டு கொடுத்து சுருக்கி எல்சி எடுத்து போட்டிருக்கீங்க. இவ்வளோதான் சம்பவம், வேற ஒன்றும் இல்லை. சரி, வெட்டுங்க. 0க்கு 0, இந்த 0க்கு 0, அப்புறம் இந்த 0க்கு கூட ஒரு 0, அப்புறம் இந்த 0க்கு மேலே இருக்க 0, இந்த 0க்கு மேலே இருக்க 0. ரைட். இப்போ உங்களுக்கு 11 11 ஒரு 18 ஒரு 105 இருக்குது. சரியா? 11 11 உங்களுக்கு இன்னும் பெருக்க தெரியும். 11 11 121, 121 18ஆல் பெருக்குங்க. பெருக்கி வரக்கூடிய ஆன்சரை கூட 105 பெருக்குங்க. ஓகேவா? செஞ்ச ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். சியா? என்னெல்லாம் ஆன்சர் வந்து ஒரு 18,000 அசல் கணக்கு. ஆமா, டோட்டல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு 22,869. கரெக்ட். சி ஆன்சர். கூட்டு வட்டி அப்போ அதை கழிக்கணும். கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 4,869. கரெக்ட். சி ஆன்சர் வரும். ஓகேவா? சி ஆன்சர் வரணும். இனிமே செய்ய தெரியாதவங்க பாருங்க, பெருக்கு லைட்டாக ஐடியா இல்லாதவங்களாம் கவனிங்க. இப்போ நான் இந்த மாதிரி சுருக்கி வச்சுட்டேன். இப்போ எனக்கு கீழே ஒரு 10 இருக்கு, மறந்துடக்கூடாது. அப்போ ஒரு டிஜிட் தள்ளி கடைசியாக புள்ளி வைக்கணுங்கிற கான்செப்டை மட்டும் மைண்டில் செட் பண்ணிக்கணும். அப்புறம் மேலே இருக்கிறத சுருக்கிறேன். 11 11 பெருக்கி 121 போட்டாச்சு. அடுத்து 18 கூட பெருக்கிறேன். 1 8 8, 2 16, மீதி 1, 1 8 8, 8 1 9, 1 1 1, 1 2 2, அப்படியே முடிச்சிடுங்க. 8 7 9 2 11, மீதி 1. இப்போ 21 78. இதை வந்து 105ஆல் அடுத்து பெருக்க வேண்டியது இருக்கு. நான் ஒரு 105 இருக்குல்ல, அந்த 105ஆல் பெருக்கணும். 8 40, மீதி 4, 7 5 35, 35 4 9, 39, மீதி 3, 1 5 5 3 8, 5 10. 0 கொண்டு பெருக்கண்டாம். அப்புறம் 1 கொண்டு பெருக்குனா 1 8 1க்கு நேரம் எழுதணும். 1 8 8, 1 7 7, 1, அப்புறம் 2, 0 9 8 8 16, மீதி 1 8 2, இப்படி வரும். 22,869. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், மறந்துடக்கூடாது. அவ்வளோதான். டோட்டல் அமௌண்ட் கிடைச்சாச்சு. 22,869 கிடைச்சாச்சு. எங்க ரெண்டும் கேட்டிருக்கோம். இது டோட்டல் அமௌண்ட். வட்டிங்கிறத டோட்டல் அமௌண்ட் மைனஸ் 169 மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் 18,000 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 4,869 கிடைக்கும். ஓகேவா? அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருங்க முடிக்காதவங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இந்த வாரம் யாரும் கணக்கு தெரியாதுன்னு சொல்லவே கூடாது. சரியா? எனக்கு இங்கே தெரியும் யார் யார் எந்தெந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காரு வரைக்கும் கரெக்டாக தெரியும். எந்த கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு வரைக்கும் தெரியும். மேக்ஸ் நான் செக் பண்ணுவேன். கரெக்டாக எல்லாரும் மேக்ஸ் பண்ணிடணும். ஓகேவா? உங்களுக்கு தான் தெரியாது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அது பண்ணிருக்கீங்கன்னு. அதுக்கு எக்ஸாம் முடிஞ்சோடனே பார்க்கலாம். ரிவ்யூ அது ஏதோ ஒரு ஆப்ஷன் உண்டு பார்த்துருங்க. நான் வேணா ஒரு எக்ஸாம் எழுதி பார்த்துட்டு கடைசியாக நீங்கள் எக்ஸாம் முடிக்கும்போது ஃபினிஷ் கொடுத்த அப்புறம் உங்கள் கொஸ்டின்ஸை நீங்கள் என்னெல்லாம் கரெக்ஷன் பண்ணி எதெல்லாம் தப்பு எதெல்லாம் ராங்குன்னு பார்க்கலாம். சரியா? அந்த ஒரு ஆப்ஷன் அதில் உண்டு. சிலவங்க அது தெரியாமல் இருக்கிறீங்க. அதை முடிச்சுட்டு சிஸ்டமாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே எக்ஸாமை திரும்பி. சரியா? கொஸ்டின்ஸு வித் ஆன்சரோட நீங்கள் சேவ் பண்ணி எடுத்துக்கலாம் பிடிஎஃபாக. இல்லைன்னா நான் வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் உங்களை அனுப்பி வச்சுருவேன். ஓகேவா? இந்த ஃபார்மேட்டில் தான் என்னால் டவுன்லோட் பண்ணி தர முடியும். கொஞ்சம் பேஜஸ் லென்த்தாக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, மேக்ஸுக்கு மட்டும் தப்பு பண்ணிடக்கூடாது. அப்புறம் பிரின்சிபல் அமௌண்ட் என்ன கொடுத்துருக்கு, இதே மாதிரி கணக்கு நீங்கள் செய்யலாமா? செய்யுங்க பார்ப்போம். பிரின்சிபல் அமௌண்ட் 10,000 ஃபார்முலா போட்டு செய்யுங்க.
1 + r வந்து 8 8/100 the whole power 2 தனியா போடுங்க. அப்புறம் 1 + 8/100 3/4 தனியா போடுங்க. அப்படியே 3/4 உள்ள இறக்கிருங்க. சார் அப்போ தலைகீழே தான் உள்ள இறக்கணும். 4/3 எடுக்கணும். இல்ல 3/4 அப்படியே உள்ள வரும். 8 × 3/4 கீழே 4 வரும், மேல 3 வரும். செய்யுங்க பாப்போம். செய்கிறேன், தெரியாதவங்க கவனிங்க. ஃபஸ்ட்டு 10,000, அப்புறம் இது தெரியும் உங்களுக்கு 108/100 ஒரு 2 தடவை, 108/100 2 தடவை, அப்புறம் உள்ள இறக்குவோம். அப்போ 1 + 3 8 24 இல்லை 8 கொடுக்க வேண்டியிருக்குல்ல, நம்ம உள்ள இறக்கிட்டு எடுத்து வச்சுக்கோம். அப்போ 1 + மேலே 3 × 8 கீழே 4 × 100 106/100 வருமா? ஓகே, சரி ஓகே, செக் பண்ணிட்டேன். ஓகே 108/100 108/100. அப்போ இங்கே 23 6 வருது, மேலே 6/100 வந்ததுனால நீங்கள் 106/100 போட்டுக்கலாம். 0 0 அடுத்த 2 0. அப்போ வந்து கீழே இருக்கக்கூடிய 0 அப்படியே இருக்கட்டும், 2 0 கடைசியாக 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருங்க, வேலை முடிஞ்சு. ஓகே, நீங்கள் இவ்வளோ பெருக்கினீங்கன்னா ஆன்சர் வருதா பாருங்க. 108 108 உங்களுக்கு பெருக்க சொல்லி தந்துட்டேன். 108 108 8 64 108 8 116. இனிமேல் இதை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருதா? சூப்பர். ஓகே, இதான் ஆன்சர். இனிமேல் இந்த 116 64 106 பெருக்கணும். 6 4 24 மீதி 2, 6 6 36 2 38 மீதி 3, 6 6 36 இங்கே ஒரு 3 மீதி இருக்கு, 36 3 39 மீதி 3 மீதி இருக்கு, 6 6 3 9 1 6 6. 0 கொண்டு பெருக்கண்டா, 1 கொண்டு பெருக்கிங்க. 1 4 4 6 6 1 1 4 8 9 4 13 மீதி 1 10 16 மீதி 1 இன்னொன்று 13 மீதி 1 2 1 2 3 6. 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், கீழே மறந்துடாதீங்க, 2 டிஜிட் பேலன்ஸ் இருக்கு. அப்போ இதாக இருக்கு 1 2 3 6 3.84. இதுதான் டோட்டல் அமௌண்ட். ஓகேவா? இனிமேல் உங்களுக்கு தெரியும்ல, மிக்சடு ஃப்ராக்ஷன்ல இயர்ஸ் கொடுத்துருந்தா இந்த மாதிரி பண்ணணும். இல்லைன்னா அப்படி ஒரு குழப்பம் வந்துட்டுன்னா என்ன பண்ணிடணும், அந்த முழு எண்களுக்குள்ள சம்பவத்தை முடிச்சுட்டு மீதி இருக்கிறத தனியாக கண்டுபிடிக்கணும். சரி, அடுத்தது
இது மிக்சடு ஃப்ராக்ஷன்ல கொடுக்காம ஆண்டுகள் பிளஸ் மாதங்கள்ல கொடுத்துருக்காங்க. இதுவும் நீங்க 2 ஆண்டுகள் தனியா செஞ்சுட்டு 4 மாதங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லயும் செய்யலாம். இல்லைன்னா 4 மாதங்களை நீங்க இதை மிக்சடு ஃப்ராக்ஷன்ல மாத்த தெரியும் உங்களுக்கு. 2 ஆண்டுகளை போடணும், 4 மாதங்களுக்கு 4/12 போட்டா அதுதான் மாறிடும், மிக்சடு ஃப்ராக்ஷனா மாறிடும். இதை கட் பண்ணி போட்டீங்கன்னா 2 1/3. அப்ப நீங்க இதை மிக்சடு ஃப்ராக்ஷனா மாத்தி வச்சு போன ப்ராப்ளம் மாதிரி செஞ்சு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். புரியுதா? நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 ஆண்டுகள் 4 மாதங்கள், 4 மாதங்களை நான் 4/12 எழுதலாம். ஒரு வருஷத்துக்கு 12 மாசம், ஏன்னா மிக்சடு ஃப்ராக்ஷனா மாத்துறேன் உங்களுக்கு அந்த ஃபார்மேட்ல போடுறதுக்கு. இல்லைன்னா நீங்க செய்ய வேண்டிய முறை 2 ஆண்டுகள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், 4 மாதங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதுல கிடைச்ச ஆன்சரை தூக்கி இதுல போடணும். இல்லைன்னா இதே மாதிரி செஞ்சிட வேண்டியது. 4/12 4/12 நீங்க வெட்டு கொடுக்காமலே உள்ள இறக்கலாம். மேல 4 வரும், கீழே 12 வரும். அது முதல்ல வெட்டி வச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 2 1/3 இன்னும் கணக்கை மாத்தி செய்யணும். செஞ்சு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, இதை ஹோம்ஒர்க்காக விட்டுறலாம், இருக்கட்டும், டைம் ஆச்சு. ஓகேவா? இதை ஹோம்ஒர்க்காக விட்டுறலாம், நாளைக்கு கேட்பேன், ஞாபகப்படுத்துங்க. இல்லைன்னா முடிச்ச உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுங்க வீட்டில் இருந்து, முடிச்சவங்களாம், அதான் பெட்டர். அடுத்தது சங்கீதா 8000 அலெக்ஸிடம் 12% கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கடன் வழங்கினார். சங்கீதா அலெக்ஸிற்கு தர வேண்டிய வட்டி எவ்வளவு? வட்டி மட்டும் கேட்டிருக்கு. இதை பார்ப்போம். இது நீங்களே செய்யலாம். 12 கூட்டு வட்டி வீதம் அப்படின்றது இது வரைக்கும் ஆண்டுகளை தான் மிக்சர்ல பார்த்தோம் இந்த மாடல் கணக்குல. இப்போ வட்டியும் இதில் வந்திருக்கு, மிக்சர்ல வந்திருக்கு. அது உங்களுக்கு தெரியும், மிக்சர்ல கொடுத்துருந்தா ஃப்ராக்ஷனை மாத்திக்கலாம். 12 24 24 ஒன்று 25/2 போடணும். 25/2 மாறும். சரியா? வட்டி 25/2 எப்படி எழுதலாம்? 12 பிரிக்கலாம். அப்போ 112/100 112/100 சொல்லி என்ன செஞ்சுக்கலாம், ஒரேடியா போட்டுக்கலாம். இல்லைன்னா 25/2 அப்படின்னா 200 225/2 வரும்னு நினைக்கிறேன். சரியா? நீங்க எப்படி போட்டும் செய்யலாம், அப்படி போட்டும் செய்யலாம், எப்படி வேணாலும் செஞ்சுடுங்க. நீங்க பேசாம இப்படியே செய்யுங்க. 12 24 24 ஒன்று 25/2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மாற்றி வச்சுக்கிடுங்க. என்ன ஃபார்முலாவை போடுவோம். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டானா டைரெக்டாக ஃபார்முலாவை போட்டுருங்க. 8000 × 1 + 6ங்கிறது 25/2/100. ஒரு ஃபார்முலா படி ஒரு 100. ஓகே, வருஷம் 2 ஆண்டுகளுக்கு. ஓகே, போட்டாச்சு. இப்போ 8000 பெருக்கல் கீழே 200 மேலே 25. இப்போ எல்சிஎம் 200, இல்லைன்னா வெட்டு கொடுக்க முடியாதுல்ல, அதனால 200/200 25 கூட்டினா 225 2 டைம்ஸ். அதனால 225/200 2 தடவை எழுதியாச்சு. இது வரைக்கும் புரிஞ்சில்ல? 0 கட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு 0 கட் பண்ணிடும். அப்புறம் 20 2 இருக்கு, 40 இருக்குல்ல. சரி, இந்த 2 கொண்டு 4 அடிப்போம். 2 கொண்டு 8 அடிங்க, இதுல பாதி 4 வரும். அப்புறம் 1 நாள் 4 5 4 20. அப்புறம் 5ஆம் ஏற்பாடு சொல்லி அடிப்போம். 4 20 5 25. அப்போ ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிரும் 225 45 பெருக்கணும். பெருக்கி என்ன ஆன்சர் வந்துச்சு? வருமா ஆன்சர்? தப்பாக தான் செஞ்சுருக்கேண்ணா. இல்லை 5 25 மீதி 2 5 10 12 மீதி 1 5 10 11 11 4 20 மீதி 2 4 8 2 10 மீதி 1 5 2 1 10 125 10 125. எது? ஆமாம், கரெக்டு தான். எந்த ஆப்ஷன்? டி ஆப்ஷன். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் 10,125. 8000 ரூபா போட்டு உங்களுக்கு 10,125 கிடைக்குது. அப்போ வட்டி தான் கேட்டிருக்காங்க இந்த கணக்கில். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, வட்டி தான் எவ்வளோன்னு கேட்டிருக்கு. ஸோ வட்டி கண்டுபிடிக்கணும்னா நமக்கு தெரியும், டோட்டல் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் கழிச்சாச்சுன்னா 5 2 1
2125 ஆன்சர். சரி, அப்புறம் 8வது ப்ராப்ளம் இது இருக்கட்டும். இதை ஹோம்ஒர்க்காக நோட் பண்ணிக்கிடுங்க. இல்லை இது ஹோம்ஒர்க்காக செய்ய முடியாது, உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் வரும். இது நாளைக்கு பார்க்கலாம், நேரம் இல்லை, இன்னும் 2 மாடல் எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ முடிஞ்சால் செய்து பாருங்கள் ஹோம்ஒர்க்காக. யாருக்கா ஐடியா இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா நாளைக்கு இந்த கணக்கை பார்க்கணும். இப்போ செஞ்சாச்சுன்னா மீதி உள்ள 2 மாடலும் மிஸ் ஆயிரும். சரி, இன்னும் அரையாண்டிற்கு ஒரு முறை உள்ள மாடல் பார்த்துருவோம் இன்னைக்கு. அரையாண்டு மாடல்னா அரையாண்டுக்கு ஒருக்கா வட்டி கணக்கிடுவாங்க பேங்க். 6 மாதத்துக்கு ஒருக்கா வட்டி கணக்கிடுவாங்க. இதுக்கு முன்னாடி முழு ஆண்டு பார்த்தோம், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டாங்க. இன்னும் வந்து அரையாண்டிற்கு ஒரு முறைங்கிறது 6 மாதத்துக்கு ஒருக்கா கணக்கிடுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு வருஷத்துக்கு 2 தடவை கணக்கிடுவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ பவரில் 2 போடணும். சரியா? 2 வருஷம் கொடுத்தா ஒரு எத்தனை தடவை கணக்கிடுவாங்க? 4 தடவை, 6 6ன்னு பிரித்து 4 தடவை கணக்கிடுவாங்க. அவர் டைரெக்டாக பவரில் 4 டைம்ஸ் வந்துடும். இல்லைன்னா நான் இப்போ ஃபார்முலா அப்படி செய்கிறேன். ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதணும். A is equal to அரையாண்டுக்கு ஒரு முறையில், அப்போ P into 1 + வட்டி அரையாண்டுக்கு ஒருக்கானா வருஷத்துக்கு 2 தடவை வாங்கும்போது டிவைட் பை 2, அப்போ R/2 into 100 the whole power. இங்கே 2 வந்தால் மேலே 2n வரும். ஓகேவா? இங்கே எத்தனை வருஷம் கொடுத்துருக்கு? 1.5 ஆண்டு. அப்போ Pங்கிறது 24,000, 1 + வட்டி 10/2 into 100 ஹோல் பவர் 1.5. 1.5னா 2 into எத்தனை வரும்? 2, 3/2. எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 3 டைம்ஸ் வந்திருக்கு. இது மனக்கணக்கிலே செய்யலாம். 1.5 ஆண்டுக்கு எத்தனை தான் வரும்? எத்தனை தடவை கணக்கிடுவாங்க? 6 மாதத்துக்கு ஒருக்கா வச்சு கணக்கிட்டா ஒரு வருஷத்துக்கு 2 தடவை, அப்புறம் ஒரு அரை வருஷத்துக்கு, மொத்தம் 3. டைரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் போடாமலே டைரெக்டாக பவரில் 3. இதை வந்து இவ்வளோதான் நம்ம செஞ்சதை நான் ஷார்ட்கட்டில் ஒரேடியாக நம்ம செய்வோம் நம்ம மெத்தட் படி. எப்படின்னா அரையாண்டுக்கு ஒரு முறைங்கிறது வட்டி வந்து எதாவது மாறிடும், ஆஃபாக மாறிடும். அப்போ 5ங்கிறதா மாறிடும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அரையாண்டுக்கு ஒரு முறைனா வட்டியில் பாதி. அப்போ வட்டி கொடுத்துருக்க வட்டி எதாவது மாறிடும், 5ஆக மாறிடும். டியூரேஷன் எத்தனை தடவை? 6 மாதத்துக்கு ஒருக்கா பங்கு வைக்கணும். அப்போ 1.5 வருஷத்துக்கு எண் வந்து எத்தனை தடவை எழுதணும்? 3 தடவை பெருக்கணும். நம்ம செஞ்சபடி மனக்கணக்கில் செய்வோம்ல, இந்த ஈஸியான மெத்தடில், அந்த மெத்தடில் செய்வோம் பாருங்க. 24,000 பெருக்கல் நம்ம 100க்கு கூட கூட்டி எழுதுவோம்ல. அப்போ இங்கே வட்டி எதாவது மாறி இருக்கு, அரையாண்டுக்குன்னு மாறும்போது 5. அப்போ 105/100 எத்தனை தடவை எழுதணும்? எண் வந்து நமக்கு 3 தடவை செய்யணும். இதை அரையாண்டுக்கு ஒருக்கா 105/3, 105/100, 105/100 ஒரே லைனில் இப்படி நம்ம எழுதலாம். ஃபார்முலாவை போட்டால் இங்கே வந்து செய்யணும். O2 2, I2 10, அப்போ 24,000 பெருக்கல் 100 எல்சியம் எடுத்தால் 105/100. இது ஃபார்முலாவில் போட்டு பவரில் 3. அடுத்த லைனில் தான் இந்த லைன் வந்து சேரும். ஒரே அடியாக நீங்கள் முதல் லைன்லேயே செய்யலாம். 24,000 பெருக்கல் 105/100 3 தடவை எழுதுவீங்க. சரியா? ரைட்டு, இதை சுருக்கிடுங்க. சுருக்கும் 0 0 0 0, அப்புறம் ஒரு 0க்கு ஒரு 0. அப்போ 105 105 105 மிந்தி பெருக்கிறோமா? எத்தனை? 11 57 புள்ளி தானே? காணாம படிக்க சொன்னே, வேற கணக்காது. ஆமாம், அதே தான். 11 57 625. அதை போட்டுட்டு இதை பெருக்கிடுங்க. கூட இதை மட்டும் தான் பெருக்கணும். இதை தான் காணாம படித்து வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இங்கே போச்சு வெட்டு கொடுத்து 24 பெருக்கணும். புள்ளி வைக்காமல் பெருக்கிட்டு கடைசியாக புள்ளி வைக்கங்கண்ணா. 11 57 625 மூணு மதிப்பையும் சேர்த்து நம்ம ஒரு ரெடியாக பெருக்கியாச்சு. கொஞ்சமாக நம்ம பெருக்கிட்டு இருக்கக்கூடாது. 24ஆல் பெருக்கிட்டு